வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோமெட்ரியில ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆஃப்டன் சிஹெச்எஸ்எல்ல கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி அப்படிங்கிறது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் விச் சைட்ஸ் ஏடி அண்ட் பிசி ஆர் ப்ரொடியூஸ்டு டு மீட் பாயிண்ட் பி. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 சைடு இருக்கக்கூடிய ஒரு சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏபி சி டி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஏடிங்கிற சைடு அண்ட் தென் பிசிங்கிற சைடு, ஏடினா இதானே சொல்லுவீங்க, ஏடிங்கிற சைடு அண்ட் தென் இந்த பிசிங்கிற சைடு ரெண்டுமே என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டயக்ராம் அதுக்கே தமிழ் மாதிரி போட்டுக்கோங்க. ஏ பி சி டி இது ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 4 சைடு இருக்கா, இது ஒரு குவாட்ரிலேட்டரலா. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ்டு டு மீட் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, பிசி அண்ட் ஏபி மீட் அட் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி டிசியும் ஏபியும் என்ன ஆகுது, கியூங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ கியூங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகிருக்கு. if angle A equal to 60 degree, இந்த angle A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 டிகிரில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. then angle ABC, ABC வந்து 72 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்க நடுவுல என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணும், 72 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. DPC மைனஸ், அதாவது DPC அப்படின்னா இந்த வேல்யூ, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. BQC அப்படின்னா இந்த ஆங்கிள், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை y அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இந்த ரெண்டு வேல்யூமே நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ்டீரியர் ப்ராப்பர்ட்டி தியரம் தெரியுமா, அதாவது இந்த தியரம் பார்த்திருப்பீங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல், சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருக்கு அப்படின்னா இந்த இன்டீரியர் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இங்கேயும் என்னவா தான் இருக்கும், தீட்டாவா தான் இருக்கும். சோ இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன சொல்லியிருப்பீங்க, 60 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாமா. ஓகேவா, சோ இந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தென் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 72 வரணும். ட்ரையாங்கிள் எக்ஸ்டீரியர் தியரம் நம்மளுக்கு தெரியும் தானே. சோ ட்ரையாங்கிள் எக்ஸ்டீரியர் தியரம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள், இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா XYன்னு ரெண்டு ஆங்கிள் இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த ஆப்போசிட்ல இருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வரணும். X plus Y அப்படின்னு சொல்லுவீங்க. சேம் அதே தான், இந்த 60ஐயும் Y-ஐயும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வரும், 72 வரும். 60 plus Y equal to 72ன்னு சொல்வீங்களா. அப்போ Y-ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், 12 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ Y வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது X-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ X-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணிருப்பீங்க, இது வெர்டிகலி ஆப்போசிட் தியரம் கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க என்ன இருக்கும் அதே வேல்யூ தான் என்ன இருக்கும், இங்கேயும் இருக்கும், 60 டிகிரியா இருந்திருக்கும். ஓகேவா, அண்ட் தென் இங்க 72 டிகிரி அப்படின்னா இந்த வேல்யூ என்னவா தான் இருக்கும், 72 டிகிரியா தான் இருக்கும். இந்த தியரம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தானே இருக்கு, டிசிபிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. சோ ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு அப்படின்னா 180 மைனஸ் 72 பிளஸ் 60 டிகிரின்னு எடுத்துக்கலாமா. ஒரு தேர்ட் சைடு கண்டுபிடிக்க, அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணிருப்பீங்க, 180 மைனஸ் 72 பிளஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். சோ 180 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 132ன்னு வந்திருக்குமா. சோ 132ல சாரி 180ல இருந்து 132 மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வரும், 7 மைனஸ் 3 அப்படிங்கிறப்போ 48 டிகிரின்னு வந்திருக்குமா. சோ எக்ஸோட வேல்யூ 48 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ 12 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லி தானே கேட்டிருக்காங்க. So x minus y அப்படின்னா என்ன வரும், 48 minus 12 டிகிரி. So 48ல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 36 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து 36 டிகிரி.
நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டோட்டலா 2 தியரம் யூஸ் பண்ணும். ஒன்னு வந்து குவாட்ரிலேட்டரல்ல இன்சைடு இருக்க ஆங்கிளும் அவுட் சைடு இருக்க ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஆப்போசிட்ல இருக்கப்போ ஈக்குவலா இருக்கும். அண்ட் தென் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தியரம், இந்த 2 தியரம் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? இந்த 2 தியரம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.